அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகா கந்த சஷ்டி விரதம் 2025 எப்போது வருது? இந்த மகா கந்த சஷ்டி விரதத்திற்கு யாரெல்லாம் விரதம் இருக்கக்கூடாது, விரதம் இருக்கலாம், பிறப்பு இறப்பு தீட்டு இருந்தது அப்படின்னா விரதம் இருக்கலாமா, எப்போது நம்ம இருக்கலாம், எப்போது நம்ம பூஜை செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான முழு பதிவாக நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதே போல் ஒரு சில பேருக்கு இந்த சொந்தத்தில் யாராவது தவறிட்டாங்க அப்படின்னா நமக்கு அதில் தீட்டு இருக்கா அப்படிங்கிறது நிறைய குழப்பம் இருக்குது. நம்ம பூஜை செய்யலாமா, விரதம் இருக்கணுமா அப்படிங்கிறது கேட்டிருக்கீங்க. விரதம் இருக்கலாமா அப்படின்ட்டு நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா மகாசஷ்டி நமக்கு அக்டோபர் 22ஆம் தேதி தான் நமக்கு வருது. அக்டோபர் 22லேருந்து 27 சூரசம்ஹாரம், அக்டோபர் 28 திருக்கல்யாணம் நமக்கு நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா யாராவது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களோ அல்லது பார்த்தீங்கன்னா இந்த பங்காளி திட்டு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ திருமணம் ஆன பெண்கள்னால் கணவர் வீட்டில் இருக்கிறவங்களுக்கோட இது தான் நம்ம எடுத்துப்போம். நம்மளுடைய பிறந்த வீட்டோட இது நம்ம எடுத்துக்க மாட்டோம். நமக்கு பிறந்த வீட்டில் இருக்கிற உறவுக்கு 3 நாட்கள் தான் கணக்கு. தாய் தந்தை அப்படின்னா 30 நாள் எடுத்துப்பாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த பிறந்த வீட்டிற்கு தீட்டு இருக்குது அப்படின்னா நம்ம 3 நாட்களுக்கு மேலே பொதுவாக யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. நெருங்கிய உறவுக்கு மட்டும் 30 நாள். அதே போல் கணவன் வீட்டில் இருக்கிறவங்க மாமனார் மாமியார், அப்புறம் அவங்களுடைய அந்த மாமனாரோட தம்பி, மாமனாரோட அன்னை, அவங்களோட ஒய்ஃபு, இந்த மாதிரி இருக்கிறதுலாம் தீட்டு கணக்கு தான் குறிக்கும். ஏன்னா இது பங்காளி தீட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தீட்டு இருக்குது அப்படின்னா, இப்போ கணவன் வீட்டு சைடு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற ஆணோட, அதாவது மாமனார் ஹஸ்பண்டோட உறவுகள் இருக்கும்போது தீட்டு கணக்கு ஆகும். ஸோ அந்த தீட்டில் பார்த்தீங்கன்னா 30 நாள் மினிமம் நம்ம எடுத்துக்கணும். டேட் 30 நாள் பார்த்தீங்கன்னா வீட்டில் விளக்கேற்றக்கூடாது. இப்போ நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு, 4 மாதம் ஆயிடுச்சு, விரதம் இருக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. இல்லை என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அடப்புன்னு ஒன்று இருக்கும். இப்போ ஒவ்வொரு இது திதியில் இறப்பாங்க இல்லையா, திதி நட்சத்திரம் சொல்லுவாங்க இல்லையா, அதில் ஒரு சில இதுக்கு அடப்பு இருக்கும். அந்த அடப்பு 3 மாதம் 5 மாதம் 6 மாதம் இருந்தால் நீங்கள் விரதம் இருக்க தேவையில்லை. ஏன்னா இந்த அடப்பில் அந்தளவுக்கு யாரும் சாமியை கும்பிட மாட்டாங்க. ஏன்னா இந்த அடப்பு இருக்குது அப்படின்னா நம்மளால் சாமி கும்பிட முடியாது. இது முன்னோர்களை மட்டும்தான் நம்ம வழிபாடு செய்யணும். அதாவது இறந்துருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் நம்ம விளக்கேற்றி வைப்பாங்க. ஸோ அடப்பு இருந்தது அப்படின்னா நீங்கள் விரதம்லாம் இருக்காதீங்க. பரவாயில்ல, நம்ம இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் நம்ம சுவாமி கும்பிட்டுக்கலாம். இப்போ எந்த அடப்பு எது இல்லை. ஆனால் நமக்கு பொதுவாக இப்போ நம்ம ஒவ்வொரு வீட்டிலையும் நம்ம ஒவ்வொரு மாதிரி நம்ம கடைப்பிடிப்போம். அதாவது ஒவ்வொரு குலத்திற்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். ஒரு சில பேருக்கு 30 நாள் தான் இருக்கும். ஒரு சில பேருக்கு 1 வருடம் வரை வீட்டில் விளக்கு கூட ஏற்ற மாட்டாங்க, வருஷம் திரும்பும் வரை. ஒரு சில பேர் 3 மாதம் எடுத்துப்பாங்க, ஒரு சில பேர் 6 மாதம் எடுத்திருப்பாங்க. ஸோ ஒவ்வொன்றும் இருக்கும். நம்ம யூடியூப்பை பார்த்துட்டு மட்டும் நம்ம எதுவுமே முடிவு பண்ணக்கூடாது. நான் பலமுறை இந்த இறப்பு திட்டம் பற்றி நான் போடும்போது பொதுவாக யூடியூப்பை பார்த்து நீங்கள் முடிவு எடுக்கக்கூடாதுன்னு நான் பலமுறை சொல்லியிருப்பேன். ஏன்னா நம்ம நிறையா நமக்கு இருக்குது இல்லையா, நம்மளுடைய குலம் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா உங்கள் வீட்டில் அந்த மாதிரி பண்ண மாட்டேங்க. ஸோ நம்ம வீட்டில் நடக்கிற கல்யாணமோ ஏதோ ஒரு விசேஷமோ நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம், நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நமக்கு மாறுபடும் இல்லையா. அதே போல் தான் இறப்பு தீட்டும் மாறுபடும். பொதுவாக எல்லோருக்குமே 30 நாட்கள் ஒன்று போல தான் இருக்கும். ஆனால் அதற்கடுத்து மாறுபடும். அதனால் எதுவுமே நீங்கள் இந்த யூடியூப்பில் சொல்கிறத வச்சு நீங்கள் முடிவே எடுக்கக்கூடாது. நம்ம வீட்டில் எப்படி வழக்கம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட தான் நம்ம கேட்கணும். பாட்டி இந்த மாதிரி பெரியவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட தான் நம்ம கேட்கணும். இறப்பு திட்டு நமக்கு எத்தனை நாட்கள் நம்ம கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது. இது பொதுவான கருத்து தான், சரிங்களா. இது நம்ம பொதுவாக 30 நாட்கள் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறதுலாம் பொதுவான கருத்து தான். இது பொதுவாக 30 நாட்கள் எல்லாருக்குமே இருக்கும். அடுத்துலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டில், நம்மளுடைய வம்சத்தில், நம்மளுடைய குலத்தில் எப்படி நம்ம கடைப்பிடிக்கிறோமோ அப்படி தான் நம்ம கடைப்பிடிக்கணும், சரிங்களா. ஆனால் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக கடைப்பிடிக்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தவங்க தவறிட்டாங்க அப்படின்னா நமக்கு தீட்டு இருக்குது அப்படின்னா 30 நாள் நம்ம கட்டாயமாக கடைப்பிடிப்போம். பார்த்தீங்களா, கடைப்பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம விநாயகர் கோவிலில் போய்ட்டு விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் விளக்கேற்ற ஆரம்பிப்போம், சரிங்களா. அப்போது நம்ம சிம்பிளாக தான் பூஜை பண்ணுவோம். நம்ம பெரிய இந்த பூஜைலாம் நம்ம பண்ண மாட்டோம். சும்மா விளக்கு மட்டும்
மட்டும் தான் நம்ம ஏற்றி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி விசேஷமான பூஜை வரும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றி வைத்தா போதும். வேறு ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டாம். நீங்கள் வந்து வாசனைக்கு நம்ம சாம்பிராணி இந்த மாதிரி காட்டிக்கலாம். இவ்வளோதான், ரொம்ப எளிமையாக நீங்கள் இதை பண்ணிக்கிடணும். வருடம் திரும்பும் வரை நம்ம வந்து செய்யக்கூடாதது என்ன அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தீட்டு இருக்குது அப்படின்னா, ஒரு 4-5 மாதத்துல இந்த மாதிரி விசேஷமான நாட்கள் வருது அப்படின்னா, நீங்கள் வீட்டில் எப்படி பூஜை செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி விளக்கு மட்டும் தான் ஏற்றி வைக்கணும். இலை போடக்கூடாது. வீட்டில் வந்து வாழை இலை போட்டு சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணக்கூடாது. வாழை இலையை நம்ம விரிச்சு இலை சாப்பாடு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா, அந்த இது நம்ம ஒரு வருஷம் திரும்பும் வரை யாருமே பண்ணக்கூடாது. அதே போல் பார்த்தீங்கன்னா, தேங்காய் உடச்சி நம்ம வைக்கக்கூடாது. நம்ம ஒரு வருடம் வரை தேங்காய் வந்து பூஜை அறையில் நம்ம உடைக்கக்கூடாது. நம்ம கோவிலில் போய்ட்டு உடைக்கக்கூடாது. கோவிலுக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு கொடிமரம் இருப்பாங்க இல்லையா, அந்த கோயிலுக்குலாம் நம்ம போகக்கூடாதுங்க. அதாவது முருகன் கோயிலே நிறைய கோவிலில் கொடிமரம் இருக்கும். ஒரு சில கோவிலில் கொடிமரம் இருக்காது. நம்ம கொடிமரம் இல்லாத கோவிலை பார்த்து நம்ம போய்க்கிடணுமே தவிர, கொடிமரம் இருக்கிற கோவிலை வந்து வருடம் திரும்பும் வரை நம்ம வந்து போகக்கூடாது. ஸோ நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எனக்கு ஒரு 3 மாதம் 5 மாதம் 2 மாதம் ஆகுது. நாங்கள் விளக்கெல்லாம் ஏற்றுறோம். இப்போ 48 நாள் வந்து நான் பூஜை பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம். நீங்கள் விரதம் இல்லாமல் சிம்பிளாக வந்து 48 நாளும் முருகனுக்கு வந்து விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். விரதம் இருக்கலாமான்னா இருக்கலாம். இது வந்து நம்மளுடைய தனிப்பட்ட கருத்து தான். இப்போ நம்ம விரதம் இருக்கிறோம் அப்படின்னா இலை போட்டு தான் சாப்பாடு பண்ணுவோம். அதனால தான் நம்ம வந்து விரதம் இருக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் விரதம் தாராளமாக இருக்கலாம், தவறு கிடையாது. நம்ம வந்து விரதம் இருந்தோம் அப்படின்னாலும் நம்ம தேங்காய் உடைக்காமல் இலை போட்டு சாப்பாடு பண்ணாமல் எப்படி உங்களால் எளிமையாக பண்ண முடியுமோ எளிமையானதான் நீங்கள் பண்ணணும். ஆனால் இருக்கலாம் 48 நாள் நம்ம வந்து கடவுளுக்கு பூஜை பண்ணலாம். அடப்பு இல்லைன்னா பூஜை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ அந்த தீட்டு பங்காளி தீட்டோ அல்லது வீட்டில் பெரியவங்க யாரோ இறந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 5-6 மாதம் ஆகுது. இன்னும் 1 வருஷம் ஆகலை, ஒரு 8 மாதத்துக்குள்ளே தான் இங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி பூஜை செய்யணும் அப்படின்னா, நமக்கு அந்த அக்டோபர் 22லேருந்து நமக்கு கிட்டத்தட்ட 28 வரை நமக்கு அந்த 7 நாட்கள் மகா சஷ்டி கொண்டாடுவோம் இல்லையா, அப்போ தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, காலை மாலை 2 வேளையும் விளக்கேற்றி வச்சுக்கோங்க. முடிந்த அளவுக்கு சிம்பிளாக பால் எதுன்னு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் எளிமையாக வழிபாடு செய்துக்கோங்க. நீங்கள் மந்திரங்கள் சொல்லலாம், எல்லாமே நீங்கள் பண்ணலாம். தேங்காய் மட்டும் தான் உடைக்கக்கூடாது. மற்றபடி நீங்கள் சிம்பிளாக எளிமையாக நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். கொடிமரம் இருக்கிற கோவிலுக்கு போகாமல் சாதாரண கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்துக்கலாம். ஒரு வருடம் திரும்பின பிறகு நீங்கள் சிறப்பாக முருகனுக்கு வந்து நீங்கள் எப்படி வழிபாடு செய்ய நினைக்கிறீங்களோ படையல் போட்டு வழிபாடு செய்துக்கோங்க. ரொம்ப எளிமையாகத்தான் வழிபாடு செய்யணும். இவ்வளோதாங்க நமக்கு. நீங்கள் எதையுமே நினச்சி குழப்பிக்காதீங்க. ஒரு வீட்டில் ஒரு தீட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நம்ம இந்த பூஜை பண்ணலாமா, அந்த பூஜை பண்ணலாமா, இப்படி பண்ணணுமா அப்படின்னு எதுவுமே குழப்பிக்காதீங்க. ரொம்ப சிம்பிள் தான். வருடம் ஆகும் வரை நம்ம வந்து பெருசாக எது பண்ண வேண்டாம், சிம்பிளாக பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் நமக்கு. சரிங்களா? ஒரு சில இது மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். இப்போ 30 நாட்கள் ஆகாமல் நம்ம கோலம் போட மாட்டோம். அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆனால் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து வருடம் திரும்பும் வரைய கூட கோலம் போட மாட்டாங்க. அது வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு கடைப்பிடிப்பு இருக்குது, கடைப்பிடிக்கிற முறை இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இந்த பதிவெல்லாம் பொதுவாக கருத்தாக பார்த்துக்கோங்க. வீட்டில் இருக்கிற பெரியவங்ககிட்ட கேளுங்க, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். அதை நான் திரும்ப திரும்ப அதற்காக தான் நான் சொல்கிறேன். அதே போல் பிறப்பு தீட்டு இருக்குது. இப்போ குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னா 30 நாட்கள். வயசுக்கு வீட்டில் வந்திருக்கிறாங்க அப்படின்னாலும் 30 நாட்கள் தான். 30 நாட்கள் கழித்து தான் நீங்கள் வந்து பூஜை பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து சஷ்டிக்கு வந்து 48 நாள் பூஜை பண்ண போகிறேன் அப்படின்ட்டு பூஜை தொடங்கியிருப்பீங்க. யாராவது பெரிய பொண்ணு ஆயிட்டாங்க அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர். நம்ம யாருக்கு ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஆணோட சொந்தம் ரத்தத்துக்கு மட்டும்தான் நம்ம ஸ்டாப் பண்ணணும். அதாவது அந்த கணவர் இருக்காங்க இல்லையா, கணவரோட அண்ணன் பொண்ணு, தம்பி பொண்ணு வயசுக்கு வந்துட்டாங்கன்னா அது தீட்டு. மற்றபடி கணவனோட தங்கச்சி பொண்ணு வயசுக்கு வந்துட்டதுல நீங்கள் வந்து அதுக்கெல்லாம் தீட்டு கணக்கு ஏறாது. 3 நாள் மட்டும் அது நீங்கள் கடைப்பிடிச்சா போதும். ஏன்னா பொண்ணுங்கிறவங்க வந்து அவங்க வந்து போயிட்டாங்க, அடுத்த வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு அவங்க குடும்பத்தோட தான் அவங்களுக்கு, நமக்கு கிடையாது. சரிங்களா? நம்ம வந்து அந்த ஆண் இருக்கிறாங்க இல்லையா, அண்ணன் தம்பி, இதுதான் பங்காளி தீட்டு. பெண்களுக்கு நம்ம தீட்டு பார்க்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அது வந்து நீங்கள் ஒருத்தவங்க யாரோ கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய அக்கா பொண்ணு வயசுக்கு வந்துட்டா, நான் பூஜை பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதாவது அக்கா பொண்ணுங்கிறவங்க வந்து நீங்கள் வந்து அந்த நாள் விசேஷம் இருக்குன்னு நீங்கள் வீட்டில் பூஜை பண்ண மாட்டீங்க. நீங்கள் அங்கே தான் போய் கலந்துப்பீங்க. ஸோ அந்த ஒரு நாளை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் ரெகுலராக பூஜை பண்ணிக்கிடலாம். ஒன்றும் தவறில்லை. எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆணுக்கு மட்டும்தான் தீட்டு கணக்கு நம்ம எடுத்துக்கணும்.
அந்த வீட்டில் ஒரு பெண் பிறந்திருக்கிறாங்க, அவங்க வேறு வீட்டில் இருக்கிறாங்க, அவங்க பொண்ணு வயசுக்கு வந்துட்டாங்க, அவங்க மகளுக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அவங்களுடைய திட்டம் நம்ம திட்டம் எடுத்துக்க தேவையில்லை. அதனால் இதை வந்து குழப்பிக்காதீங்க. நமக்கு தீட்டுங்கிறது நம்ம வீட்டில் இருக்கிறது தீட்டு, அவங்களுடைய கூட பிறந்தவங்களுடைய தீட்டு, பங்காளி தீட்டு, இதுதான் நமக்கு தீட்டு, கடைப்பிடிக்கிற தீட்டு. மற்ற எதுவுமே நமக்கு வந்து தீட்டு கிடையாது. 3 நாள் பொதுவான தீட்டு வந்து 3 நாட்கள் மட்டும்தான். அந்த 3 நாட்கள் மட்டும் கடைப்பிடிச்சா போதும். அதே போல் வந்து இப்போ சொந்தத்தில் யாரோ ரொம்ப க்ளோஸாக அவங்க வந்து தவறிட்டாங்க அப்படின்னா, இப்போ நம்மளால் வந்து வீட்டில் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா? 3 நாள் நம்ம வந்து விளக்கேற்றாமல் இருந்தால் போதும். அதுக்கடுத்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். எதையுமே நினச்சி நீங்கள் குழப்பிக்க தேவையில்லை. இப்போ வந்து மகா சஷ்டி வந்து வருது இல்லையா? இப்போ யாரெல்லாம் 48 நாள் பூஜை நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். அடப்பு இருக்கிறவங்க பண்ண வேண்டாம். 30 நாள் ஆகாமல் இருக்குது அப்படின்னா பண்ணக்கூடாது. அவ்வளோதாங்க, எளிமையாக தான். இந்த 2 தான். 30 நாட்களுக்குள்ளே தவறி இருந்ததுன்னு பண்ணாதீங்க, யாரும் பண்ணக்கூடாது. 30 நாட்களுக்கு மேலே இருந்தாலும் நம்ம கடப்பில்லைன்னா மட்டும் நம்ம பண்ணிக்கிடலாம், அப்படி இல்லைன்னா விட்டுருங்க, அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம். 48 நாள் நீங்கள் பூஜை இருக்குன்னு நினைக்கிறவங்க ஒரு சில கேள்விகள் வந்து அதில் கேட்டிருந்தீங்க. நான்வெஜ்ஜு சாப்பிட்லாமான்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து உங்களுடைய விருப்பம் தான். நான் அந்த பதிவில் தெளிவாக சொல்லியிருந்தேன். இப்போ சூழ்நிலை காரணமாக நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் காலையில் பூஜையை நீங்கள் எடுத்துகிட்டு தொடர்ந்து 48 நாள் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கு சாப்பிட்லாமான்னு கேட்டிருந்தேன். எக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுடைய விருப்பம் தான். எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் வந்து எக்கு சாப்பிட்டீங்கன்னா மறுநாள் நீங்கள் குளிச்சுட்டு அப்படியே நீங்கள் வந்து பூஜை பண்ணிக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தோதுப்படுது, உங்களால் என்ன முடியுது, அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்க. உங்களை போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க. நீங்கள் வந்து ஒரு பதிவு பார்க்குறீங்கன்னா ஒன்று கற்றுக்கிடணும்னா நீங்கள் முழுசாக தான் பார்க்கணும். உங்களுக்கு தேவையானது ஏதாவது நடுவில் நாங்கள் சொல்லியிருப்போம், நீங்கள் அதை பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அது மிஸ் ஆகிருக்கும். ஸோ நான் அந்த பதிவில் அவ்வளோ தெளிவாக நான் சொல்லியிருந்தேன். நமக்கு சூழ்நிலை காரணமாக நான்வெஜ் சமைக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம சாப்பிடாமல் இருந்துக்கலாம். ஒருவேளை நம்மளும் சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னு மறுநாள் குளிச்சுட்டு நம்ம வீடெல்லாம் துடைச்சிட்டு அதற்கப்புறம் நீங்கள் பூஜை பண்ணிக்கோங்க. இப்போ சாயங்காலம் மாலை நம்ம அந்த பூஜை பண்ணுறோம் அப்படின்னா அந்த நாள் நம்மளால் பண்ண முடியாது, வீட்டில் வந்து நான்வெஜ் இருக்கும், பண்ண முடியாது. ஸோ மறுநாள் காலையில் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்தே நீங்கள் வந்து பார்க்கணும். இப்போ நான்வெஜ்ஜுங்கிறது பார்த்தீங்கன்னா அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம்தான். இப்போ இந்த மகா சஷ்டி 7 நாள் நம்ம கொண்டாடுறோம் பார்த்தீங்களா? அக்டோபர் 22லேருந்து 28 அந்த 7 நாட்கள் மட்டும் நீங்கள் அசைவம் சமைக்காமல் இருந்தால் நல்லது. விரதம் இருப்பவர்கள் சமைக்காமல் இருந்தால் நல்லது. 48 நாள் அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த 7 நாள் மட்டும் நம்ம நான்வெஜ் சமைக்காமல் சாப்பிடாமல் பூஜை பண்ணோம் அப்படின்னா முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். மற்ற நாள்லாம் உங்களுடைய விருப்பம்தான். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதேனும் தகவல் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்து நான் ஒரு பதிவு ரெடி பண்ணி நான் கொடுக்குறேன். எனக்கு என்ன தெரியுதோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இது சரின்னு பட்டுது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்களும் யார்ட்டாவது கேட்கலாம், தவறு கிடையாதுங்க. எதுவுமே நமக்கு கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்களும் யோசிக்கணும். யோசித்து தான் நீங்கள் முடிவு பண்ணணும், சரிங்களா? நம்ம சொல்கிறது எல்லாமே நம்ம பொதுவான கருத்தை தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அதனால் வந்து இது கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். கரெக்டாக இருக்கும் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து யார்கிட்ட நம்ம இன்னமும் விசாரிக்கணும். இன்னமும் நமக்கு நாட்கள் இருக்குது, சரிங்களா? நமக்கு இன்னமும் 1.5 மாதம் 2 மாதம் கிட்ட இருக்குது. ஸோ நல்லா விசாரித்துட்டு பூஜை பண்ணி இது போன்ற தகவல் தேவைப்படுது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னமும் கந்த சஷ்டி கவசம் பற்றி நிறைய கேள்வி பதில்கள் இருக்குது. ஒவ்வொரு பதிவாக நம்ம பார்க்கலாம். நன்றி.